நியூஸ் 18 தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஒரு வருஷம் கடகராசியில் இருப்பார். அதாவது ஜூன் 25, 2027 வரைக்கும் கடகராசியில் இருப்பார். இந்த ஒரு வருஷமே ஒரே கட்டத்திலே இருப்பார், அதாவது இந்த ராசியிலே இருப்பாரானா இந்த குரு பயிற்சியில் அப்படி இல்லை. ஏன்னா குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறாரு. சிம்மராசியில் போய் அதுக்கப்புறம் வக்கரம் பெற்று திருப்பி பின்னோக்கி மறுபடியும் கடகராசிக்கே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஏப்ரல் 14ஆம் தேதி வக்கர நிவர்த்தி பெற்று ஜூன் 25ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கார். ஸோ இந்த குரு பயிற்சி ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி அடுத்தடுத்து கட்டங்கள் மாறி வக்கரம் பெற்று வந்துட்டுருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். முதலாவதாக மேசராசி. மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா, இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ இது வரைக்கும் மேசராசிக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, 3ஆம் இடத்து குரு இது வரைக்கும் ரொம்ப பாடப்படுத்தி எடுத்திருப்பார். 3ஆம் இடங்கிறது அவ்வளோ சிறப்பான இடமல்ல. அது மட்டும் இல்லாமல் 12ல் சனி பகவான் இருந்தார். ஸோ சனியும் 7.5 சனியோட தாக்கமும் உங்களுக்கு இருந்திருக்கும், குருவும் சரியில்லை. ஸோ இந்த கடைசி ஒரு வருஷத்தில் அவங்க பண பிரச்சனைகள், அதே மாதிரி உடல் உபாதைகள், நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். ரிலேஷன்ஷிப்பில், குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. லவர்ஸ்க்கு நிறைய பேர் பிரேக்கப் ஆகிருக்கலாம். அதே மாதிரி மேரேஜ் ஆனவங்க சில பேர் டிவர்ஸ் கேஸ் கூட போயிட்டுருக்கும். அந்தளவுக்கு டைம் ஹார்ஷாக இருக்குது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃப் என்னென்னா, குரு பகவான் 3ஆம் வீட்டை விட்டு 4ஆம் வீட்டுக்கு வராரு. 4ஆம் வீட்டில் இருக்க குரு பகவானோட பார்வை 12ஆம் வீட்டில் இருக்க சனி பகவான் மீது படுவதால் சனியால் ஏற்பட்ட தோஷங்கள், அதாவது 7.5 சனியால் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆடுன்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம். பணப்பிரச்சனை, இது வரைக்கும் கடன் பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை விட்டு வெளில வந்துடுவீங்க. வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கலாம். சில பேருக்கு போன குரு டிரான்சிட்டில் வேலையே போயிருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடச்சிரும். ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அதாவது ஒரே ஜூன் மாதம் குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே சரியாயின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஆகஸ்ட் மாதம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அக்டோபர், நவம்பர் மாதத்தில் கம்ப்ளீட்டாகவே சரியாயிடுன்னு சொல்லலாம். சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னா நீங்கள் நவம்பர் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கரம் படக்கூடிய காலகட்டம். அதாவது அடுத்த வருஷம் 2027 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி கடைசி ஒரு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அந்த 3 மாதம், அதாவது நெக்ஸ்ட் இயரில் அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மட்டும் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இந்த வருஷம் முழுவதுமே, அந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத சொல்ல முடியும். ரிஷப ராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் 2ஆம் வீட்டில் மிகவும் சாதகமான நிலையில் சஞ்சரித்து வந்தார். சனி பகவானும் 11ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ 2ஆம் இடத்துல இருக்க குரு 3ஆம் வீட்டுக்கு போகிறது அந்தளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்காது. இருந்தாலும் இதில் உங்களுக்கு 2 விஷயத்தில் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். 3ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருக்க சனி பகவானை பார்க்குறாரு. அதனால ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடத்துல இருக்க குரு சரியாக இல்லைன்னா கூட 11ல் இருக்க சனி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு வருஷம் முழுவதுமே அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் குரு பகவான் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் சனி பகவான் அதனால் அந்த என்னென்ன ப்ராப்ளம் கொடுக்குறாரோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிகிட்டே வருவார். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 3ஆம் வீடுங்கிறது கம்யூனிகேஷனும் அஃபெக்ட் ஆகும். அதனால் மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் உங்கள் மேனேஜரை அனுசரித்து நடந்துக்கணும். ரொம்ப கோவப்பட்டு பேசுனீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல இருக்க குரு அதோட வேலையை காமிச்சு ஆரம்பிச்சிடும். அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன் ஏதாவது இருந்ததுன்னா அது ஸ்ட்ரக் பண்ணி அப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க. அது கிடைக்காமல் போகலாம். ஆனால் சனி நல்ல பொசிஷனில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது குறிப்பாக உங்களுக்கு அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அதுக்கப்புறம் குரு பகவான் வக்கரம் படக்கூடிய காலகட்டம், அதாவது அடுத்த வருஷத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் உங்களுக்கு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு குயிக்காக ரிசல்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதையுமே ட்ரை பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உடனே ரிட்டர்ன்ஸ் வரணும்னு சொல்லி ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் இல்லை டே ட்ரேடிங் மாதிரி பண்ணாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. குறிப்பாக நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபார்ச்சூன்ஸ் இந்த டிரான்சிட் ஃபுல்லாகவே அதிகமாக வருங்கிறத சொல்ல முடியும். ஸோ நீங்கள் 3ஆம் இடத்துல இருக்க குரு ப்ராப்ளத்தை கொடுத்தா கூட சனியோட நிலை ரொம்பவும் சாதகமாக இருக்கிறதால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செஞ்சால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குங்கிறத சொல்ல முடியும்.
மிதுன ராசிக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கங்கிறது தான் உண்மை வந்து. ஏன்னா ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்திருக்கும் இந்த ஜென்மகுரு. இது வரைக்கும் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதாவது இவங்க கஷ்டப்படுற வார்த்தையை வந்து வார்த்தையால் சொல்லவே முடியாது. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மன கஷ்டம், பண கஷ்டம், எல்லா கஷ்டமே இவங்களுக்கு இருந்திருக்கும். ஜென்மத்தில் இருந்த குருவால் இவங்களுக்கு வந்து வேலை போயிருக்கலாம், சில பேருக்கு வந்து பிரேக்கப் ஆகிருக்கலாம். அது வரைக்கும் ரொம்ப ஒரு ஹார்ஷான டைம் தான் இவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு வருஷமாக போயிட்டுருக்கு. இப்போ குரு பகவான் வந்து உங்கள் ஜென்மராசியை விட்டு கடகராசிக்கு வர்றாரு. ஸோ கடகராசியில் இருக்க குரு வந்து இந்த ஜென்ம குருவால் ஏற்பட்ட என்னென்னலாம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்திலாம் நீங்கள் வந்து கீழே போனீங்களோ அது எல்லாத்தையும் படிப்படியாக நிவர்த்தி செய்வார். இப்போ லாஸ்ட்டு குரு டிரான்சிட்டில் வந்து உங்களுக்கு வந்து வேலை போயிருந்ததுனாக்கா வேலை கிடச்சிரும், ஒரு நல்ல வேலை கிடச்சிரும். அதே மாதிரி ப்ரொமோஷன் வந்து ஸ்டக் ஆகி கிடைக்கவே இல்லை, உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாம் ப்ரொமோட் ஆகி மேலே போயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் வந்து ப்ரொமோட் ஆகிடுவீங்க, கண்டிப்பாக ப்ரொமோட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகலை, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு, பிரேக்கப் போயிட்டுருக்கேன், அந்த எமோஷனல் பெயின் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சைட்டி வந்து என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியலன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைரியம் கிடச்சிரும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வந்து திருப்பி ஒன்றா சேர்ந்து பேசிங்கன்னா மறுபடியும் ரீகன்சில் ஆகி ஒன்றா சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு டைம் வந்து சூப்பராக இருக்குது. குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் எல்லாம் வரக்கூடிய டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 25 அப்புறம் இருக்க பீரியட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த குரு பயிற்சி வந்து ஜூன் 2 ஆரம்பித்த உடனே உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கும். நல்ல பலன்கள்லாம் நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணுறதுக்கு, அதாவது வேலை கிடச்சி நான் வந்து புது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன், அந்த மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் அதெல்லாமே ஸ்மூத்தாக நடந்துடும். கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா கடன் வந்து அந்த பிரச்சனையை விட்டு வெளில வந்துடுவீங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகவும் யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போதுன்னு சொல்லலாம். அவரவர் வயதிற்கு கேட்டார் போல் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக கண்டிப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுவரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்தார். 12ஆம் வீடுங்கிறது விரயஸ்தானம். ஸோ நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அது பெருமளவுக்கு அது வந்து சுப விரயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வர்ற குரு வந்து ஜென்மராசிக்கு வர்றாரு. ஸோ ஜென்மத்தில் வர்ற குரு வந்து வீண் விரயங்களை ஏற்படுத்தும். அதனால் பண விஷயத்தில் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி பகவான் வந்து 9ஆம் வீட்டில் மிகவும் சாதகமான நிலையில் தான் இருக்கார். ஸோ அதனால் சனி பகவானால் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வந்து தொந்தரவுகள் வராது. ஆனால் குரு பகவான் வந்து ஜென்மத்தில் வந்து வீண் விரயங்களை ஏற்படுத்துவார். ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது மணி வந்து நிறைய லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணுறாங்க இல்லையா, இல்லை டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணம் வந்து அவங்க நிறைய காசு, அதாவது கோடிக்கணக்கில் பணம் போட்டால் கூட அது எல்லாமே கரைஞ்சி போகிற அளவுக்கு தான் வந்து டைம் வந்து அந்த அளவுக்கு ஹார்டாக தான் இருக்குது வந்து. அதனால் உங்களுடைய சுயஜாதகம் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கை பண்ண முடியும். பெஸ்ட்டு என்னென்னா நீங்கள் வந்து ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு அப்படியே விட்டுறது பெட்டர். இல்லைனா ரியல் எஸ்டேட்டில் போட்டு அதை வந்து டச் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்ல விஷயம் வந்து. இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது அளவுக்கு அதிகமான ரிஸ்க் எடுத்து எதையும் வாங்க வேண்டாம். அதாவது வந்து நான் வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு தேவையான கார் வாங்கணும், இல்லைனா ஒரு பெரிய ஒரு ஐட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வீண் விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அது வந்து அந்த வாங்கின பொருள் இருக்கு இல்லையா, கார் வந்து புதுசாக கார் வாங்கினீங்கன்னா அந்த கார் ரிப்பேர் ஆகிடும், இல்லைனா அதில் ஏதாவது பாதிப்புகள் வந்து அது வந்து செலவாகிடும் வந்து. அதனால் இந்த மாதிரி செலவுகள்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள். அதுக்கடுத்து கடனை வந்து யார்கிட்டருந்து வாங்குறத தவிருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்கறத வந்து தவிர்க்கிறது நல்லது. யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போட்டு கொடுக்க வேணாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸோட ப்ராப்ளம் வரலாம், லீகல் ப்ராப்ளம்ஸும் வரலாம். ஸோ மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. குறிப்பாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். அதுக்கடுத்து அடுத்த வருஷத்தில் அதாவது ஏப்ரல், மே, ஜூனும் வந்து ஒரு கடினமான காலகட்டம் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ப்ரியாரிட்டிஸை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ஹெல்த்துக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுங்க. உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல வந்து க்ரோத்தை வந்து அந்த அளவுக்கு கண்டுக்காமல் சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ணிவிட்டு பண விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டா இந்த குரு பயிற்சியை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் 11ஆம் வீட்டில் இருந்து சஞ்சரித்து வந்தார். உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கார். ஸோ அஷ்டமத்து சனியால் ஏற்பட்ட கெடுபலங்களை வந்து 11ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் வந்து கொஞ்சம் தடுத்து ஓரளவுக்கு நல்லதை பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ வந்து குரு பகவான் வந்து 12ஆம் வீட்டுக்கு வராரு. இது வந்து விரய செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் 8ல் இருக்க சனி வந்து வீண் விரயத்தை ஏற்படுத்தும். மொத்தம் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 8ல் இருக்க சனி பகவானால் வந்து உங்களுக்கு வந்து
ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 12ல் குரு வரதால் தூக்கம் வந்து பாதிக்கப்படும். ஸோ தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் நிறைய பேருக்கு இருக்குது. உங்களுக்கு தூக்கம் இல்லைனாலே உங்களுக்கு வந்து கவனம் வந்து சிதற ஆரம்பிக்கும். அதனால் உங்களால் வந்து எதையும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையை பண்ண முடியாது. ஸோ குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து நல்லா படித்து மேலே வரணும்னு நினைக்கிறேன்னா, அதாவது யூஸ்வலாக அவங்க வந்து ஒரு 3 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த டிரான்சிட்டில் வந்து ஒரு 5 ஹவர்ஸோ இல்லை 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களால வந்து ஓரளவுக்கு நல்ல கிரேட்ஸ் வந்து வாங்க முடியும். அதனால் மாணவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் இருக்குது. அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து ஏதாவது ரிஸ்க் எடுத்து, அதாவது இப்போ ஒரு பிரான்ச் இருக்குது, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி ஏதாவது ரிஸ்க் எடுத்தாங்கன்னா நிறைய பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஏன்னா 8ல் இருக்க சனி பகவான் வந்து அதில்னா லாஸஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும்னா அது வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா 12ல் இருக்க குரு பகவான் இருக்கிறதால சுபகாரியங்கள் வந்து நடத்தலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி பார்க்குறோன்னா அது வந்து நடத்தி முடிச்சிருவீங்க. ஆனால் பணம் வந்து தனியாக செலவழிதுன்னு சொல்லலையே, அந்த அளவுக்கு செலவாகும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பட்ஜெட் போடும்போது எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அதை விட வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு ஆகிறதுக்கு பிளான் பண்ணிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வீண் விரயங்களும் ஏற்படலாம். அது மொத்தத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து இது வந்து குரு பகவானால் அந்தளவுக்கு பெருமளவு பாதிப்புகள் இல்லைன்னா கூட 8ல் இருக்க சனி வந்து கொஞ்சம் பாடப்படுத்தும். அதே மாதிரி ராகு கேதுகளோட பயிற்சியும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஏன்னா இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது கேது வந்து ஜென்மராசியில் இருக்கார். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே மாதிரி 7ல் இருக்க ராகுவாலையும் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ சிம்மராசிக்காரங்க வந்து ரொம்ப பொறுமையாக இந்த டோட்டலாக இந்த 1 வருஷ காலகட்டத்தை வந்து கிடக்கணும். உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்தில் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் சிம்மராசிக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிறத சொல்ல முடியும். கன்னிராசிக்கு இது வரைக்கும் 10ஆம் வீட்டில் குரு பகவான் இருந்தார். அது மாதிரி 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்தார். ரெண்டுமே வந்து கடந்த 1 வருஷமாக கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து குரு பகவான் மிகவும் சாதகமான 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. 11ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் வந்து சனி பகவானை பார்க்குறாரு. அதனால் சனியால் ஏற்பட்ட தோஷங்களும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு இது வரைக்கும் முன்னாடி வந்து கண்டக சனியால் வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு கூட சீரியஸாக போயிருக்கலாம். இனிமேல் உங்களுக்கு வந்து அந்த கவலை கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வீட்டில் இருக்க குரு பகவான் வந்து சனியை பார்க்குறதால உங்களுக்கு பெருமளவு சர்ஜரி போகணுங்கிற லெவலில் இருந்த ப்ராப்ளம் கூட ஈஸியாக மாத்திரை சாப்பிட்டாலே சரியானுங்கிற அளவுக்கு டைம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து இன்னொரு தடவை மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிங்கனாலே வந்து நிறைய ப்ராப்ளம் வந்து எல்லாமே நம்பர்ஸ் எல்லாம் பெட்டராக இருக்குங்கிற அளவுக்கு டைம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல சேஞ்சஸ் வந்து டிரான்சிட் ஆன உடனே தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது ஜூன் 2 ஆரம்பிச்சுன்னா ஜூன் கடைசியிலே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். பணப்பிரச்சனை ஏதாவது இருந்திருந்தால் அதெல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடுன்னு சொல்லலாம். ஏன்னா 11ல் வந்து உச்சஸ்தானத்தில் குரு இருக்கிறதால பண வரத்து வந்து அதிகமாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் பணம் மழை கொட்டப்போகுது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத சொல்லலாம். எது நினச்சாலுமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும். ப்ரொமோஷன் ஆலைன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இமீடியட்டாக ப்ரொமோஷன் கிடச்சிடும். ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது ஒரு செய்தி வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டு தேடி வரும்ன்றதை உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி மேரேஜ் ஆகலைன்னா கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு, அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாகவே குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கூட வந்து இந்த டிரான்சிட்டில் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். ஆக மொத்தத்தில் கன்னிராசிக்கு வந்து இந்த பீரியட் வந்து ஒரு ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட், அதாவது சின்ன செட்பேக் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 2027 கொஞ்சம் செட்பேக் இருக்கும். அது வந்து ஒரு டெம்பரவரி தான். மறுபடியும் உங்களோட க்ரோத் வந்து அடுத்த வருஷம், அதாவது ஏப்ரல், மே, ஜூனில் வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோவாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ மொத்தத்தில் கன்னிராசிக்கு இது வந்து இந்த குரு பயிற்சி வந்து ஒரு கோல்டன் பீரியட். துளாராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். கடந்த 1 வருஷமாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நிறைய கிடச்சிருக்கும். காரணம் வந்து குரு மட்டுமல்ல, சனியும் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான நிலையில் கடந்த 1 வருஷம் இருந்திருக்காரு. ஏன்னா சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டில் இருந்திருக்காரு. ஸோ கேதுவும் வந்து 11ஆம் வீட்டில் இருந்தார். ஸோ எல்லா ராஜகிரகங்களுமே நல்ல நிலையில் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து குரு பகவான் வந்து 9ஆம் வீட்டை விட்டு 10ஆம் வீட்டுக்கு வராரு. ஸோ 10ஆம் வீட்டில் இருக்க குரு வந்து பதவியை பறிச்சிருமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா வந்து குரு பகவான் 10ல் இருக்கும்போது பொதுவாக வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் வந்து சீக்கிரமாக, அதாவது இந்த வருஷமே ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதாவது 2 மாதத்தில் கிடைக்கிறது வந்து 4 மாதத்தில் அப்படின்னு ஒரு தள்ளி போகுமே தவிர பெருமளவு பாதிப்புகள் வந்து துளாராசிக்கு இந்த டிரான்சிட்டில் இருக்காது. அது காரணம் வந்து
சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டில் இருக்கார். சனி பகவான் 6ஆம் வீடுங்கிறது வந்து ருணரோக சத்துருஸ்தானம். ஸோ வந்து நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி இதில் வந்து ப்ராப்ளம் வராமல் சனி பகவான் பார்த்துப்பார். ஸோ குரு பகவான் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் பண்ண முடியுமே தவிர உங்களோட க்ரோத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு 10ல் குரு வந்ததால் பெருமளவு பாதிப்புகள் இருக்காது. உங்களோட க்ரோத் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சின்னா தைரியமாக பண்ணலாம். பெருமளவு பாதிப்புகள் வராது. ஆனால் வந்து ஒரு சீக்கிரமாக வந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும், அதாவது ஒரு புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்க 2 மந்த்ஸ்லேயே ரிட்டர்ன் வேணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்காது. கொஞ்சம் டிலே ஆகும். அது 2 மாதம்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதமோ 6 மாதமோ ஏற்படும். அதை தவிர வந்து இந்த குரு பயிற்சியால் எந்தளவு பாதிப்புமே துளாராசிக்கு கிடையாது. குறிப்பாக வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கிட்டு புது வீட்டுக்கு போகணுன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சனி பகவான் நல்லா இருக்க பீரியட், அதே மாதிரி குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய பீரியட், அதாவது நெக்ஸ்ட் இயரில் வந்து பிப்ரவரி மார்ச் மாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். மேரேஜ் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பீரியட் வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி குரு பகவான் வந்து அதிசாரமாக இந்த வருஷம் வந்து நவம்பர் மாதம் செல்லும். ஸோ நவம்பர் மாதமும் உங்களுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குது. ஸோ குரு 10ல் வந்தாலுமே துளாராசிக்காரங்க கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்லை. சனி பகவானோட நிலை மிகவும் சாதகமாக இருக்குது. அதனால் இந்த வருஷமுமே துளாராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். விருச்சிக ராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் 8ல் சஞ்சரித்து வந்தார். 8ல் இருந்த குரு வந்து உங்களை வந்து போட்டு புரட்டி எடுத்திருப்பான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி சனி பகவானும் 5லேருந்து உங்களை வந்து நிறைய உளவியல் ரீதியான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. நீங்கள் பட்டிருக்க கஷ்டத்துக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்க. வேலை பார்க்குற இடத்துல அவமானம், வீட்டில் அவமானம், எந்த இடத்துலையும் மரியாதை இல்லைன்னு நினச்சி நொந்து நூலாக போயிருக்கீங்கிறது தான் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆன நிலைமை வந்து. ஆனால் இனிமேல் வந்து ஜூன் 2ஆம் தேதியில் குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு வந்த உடனே இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மாறிடுன்றதை உறுதியாக சொல்ல முடியும். குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய ராசியும் பார்ப்பார். அதே மாதிரி ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிற சனி பகவானையும் பார்ப்பார். அதனால் சனியால் ஏற்பட்ட தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும். ஸோ குரு சனி 2 கிரகங்களுமே ஒரே நாளில் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு வந்து நல்லதை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து இமீடியட்டாகவே நீங்கள் பார்த்துருவீங்க. உடனே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். மனசில் இருந்த தேவையற்ற மன பயம் வந்து விலக ஆரம்பிக்கும். கான்ஃபிடென்ஸாக இருப்பீங்க. அதே மாதிரி எந்தெந்த விஷயத்துலனா நீங்கள் வந்து அவமானப்பட்டீங்களோ, இப்போ வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அவமானம் இருந்ததுன்னா அதில் வந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுங்க. ஒன்று நல்ல ஜாப் கிடச்சி நல்லா செட்டில் ஆகிடுவீங்க. இல்லை இருக்கிற இடத்துல ப்ரமோஷன் வாங்கி நல்ல வெல் செட்டில்டு ஆகிடுவீங்க. அதனால் உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் கண்டிப்பாக மேலே உயர ஆரம்பிக்கும். குடும்பத்துலேயுமே வந்து நிறைய அவமானத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். சில பேருக்கு வந்து மேரேஜ் வந்து அப்படியே நின்று போயிருக்கும். நிச்சயதார்த்தம் ஆகி அப்படியே மேரேஜ் ஆகாமல் நின்று போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து ரீகன்சில் ஆகி திருப்பி வந்து மேரேஜ் ஆகிடும். இல்லைன்னா வந்து புதுசாக இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து செட்டில் ஆகி அது வந்து மேரேஜை நோக்கி போய் அதுவுமே மேரேஜ் ஆகிடும். தாம்பத்திய உறவில் இருந்த சிக்கல்கள்லாம் விலகி குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட் வந்து கிடச்சிடும். ஸோ அந்தளவுக்கு குரு பகவானோட நிலை வந்து மிகவும் சிறப்பாக இருக்குது. நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம், அதாவது 2027 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் வந்து வக்கரமாக செல்கிறாரு. இதை தவிர இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான காலகட்டம் அப்படிங்கிறத பற்றி உறுதியாக சொல்ல முடியும். தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீடான களத்திர ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். நிறைய பேருக்கு வந்து மேரேஜை வந்து நடந்திருக்கும். அதனால் நிறைய நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அதே மாதிரி வீடு வாங்கி செல்லக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடந்திருக்கும். அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தால் கூட அர்த்தாஷ்டம சனியால் ஏற்பட்ட கெடுபலன்களிலிருந்து குரு பகவான் வந்து உங்களை வந்து பாதுகாத்து நல்ல பலன்களை சிறப்பாக செஞ்சுருப்பார். இனிமேல் வரக்கூடிய காலகட்டம், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து குரு பகவான் வந்து 7ஆம் வீடை விட்டு 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 8ஆம் வீடுங்கிறது வந்து அஷ்டமத்து ஸ்தானம். அஷ்டமத்து ஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வந்து உட்காரும்போது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பலன்லேருந்து கொடுக்காது. குறிப்பாக வந்து வேலை பார்க்குற இடத்துல அவமானப்படும் சூழல் வந்து ஏற்படலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க, அது வந்து முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஆகும்னா நீங்கள் வந்து பஃபர் வச்சு, அதாவது 2 மந்த்ஸில் முடிக்க வேண்டிய வேலை வந்து 4 மந்த்ஸ்ன்னு நீங்கள் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த வந்து ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு புதுசாக ரெக்குயர்மெண்ட் கொடுத்து அது வந்து பெருசாகிடும், உங்களால் முடிக்க முடியாமல் போயிடலாம். அது 24 மணி நேரமும் நீங்கள் ஒர்க் பண்ணால் கூட அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிக்க முடியாத அளவுக்கு வந்து வேலை வந்து அதிகமாக தான் வந்துட்டுருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டமத்தில் சனியும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கும். அதே மாதிரி 8ல் இருக்க குரு பகவான் வந்து அதுக்குரிய கிரெடிட்ஸை கொடுக்காது. அதனால் 2 விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து ஒரு அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் வராது. அதிகமாக வேலை பார்ப்பீங்க, ஆனால் அதுக்குரிய கிரெடிட்ஸும் வந்து சேராது. அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் இன்னொருத்தங்களுக்கு போயிடும். அதனால் கெரியரில் வந்து அந்த அளவுக்கு க்ரோத் வந்து நீங்கள் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ் வந்து மாற்றிக்கணும். வேலை பார்க்குறதுக்கு, அதாவது இந்த ஜாப் வந்து சர்வே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்குரிய
டைம் மட்டும் ஒர்க் பண்ணிவிட்டு மிச்ச நேரம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஹெல்த்தை கவனிச்சிக்கிறது நல்லது. ஏன்னா 4ல் இருக்க சனியும் சரி 8ல் இருக்க குருவும் சரி, ஒன்று வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும், ஒன்று வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதால ஹெல்த்தை வந்து கவனமாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கவங்களோட பேசி உங்களுக்கு வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா வந்து ஹெல்த்துக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. கெரியர் க்ரோத்தை பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது, எக்ஸ்பெக்டேஷன் வந்து குறைச்சிக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. மொத்தத்தில் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் வந்து குரு பகவான் அதிசாரமாக செல்லக்கூடிய காலகட்டம், அதாவது நவம்பர் 2026 வந்து சிறப்பாக இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செஞ்சு அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை வந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கான கடினமான காலகட்டத்தை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க இருக்க குரு பயிற்சி வந்து மகர ராசிக்கு ஒரு ஜாக்பாட், ஒரு பொன்னான காலகட்டம், யோகமான காலகட்டங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். 12 ராசியிலையுமே மகர ராசிக்கு தான் டைம் வந்து சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக நிலையில் வந்து மிகவும் சிறப்பான நிலையில் இருக்குது. குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டில் வர்றாரு, உச்சஸ்தானம். சனி பகவான் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே 7ரை சனி முடிஞ்சு 3ஆம் வீட்டில் சிறப்பான நிலையில் இருக்கார். உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து இமீடியட்டாக, அதாவது குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருன்னு சொல்லலாம். வந்து அந்தளவுக்கு டைம் சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகி நின்றுருக்கும். அது வந்து ஒரு வேலை, நான் இன்டர்வியூ போயிட்டேன், வந்து ரிசல்ட்ஸ் வந்து எனக்கு வந்து வரல, பாசிட்டிவாக வரலன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். உடனே உங்களுக்கு வந்துடும். ஜூன் ஜூலை மாதமே வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும், வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுங்க. பணம் வந்து நான் நிறைய இடத்துல கேட்டிருந்தேன், கிடைக்கல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக ஜூன் மாதமே உங்களுக்கு கிடச்சிடும், ஜூலை மாதம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எதுவுமே ஸ்டக் ஆகாமல் க்ளீனாக போயிட்டுருக்கும். அந்தளவுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குது. ஹெல்த் ப்ராப்ளம் இருக்காது, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்காது, கடன் தொல்லையை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி பணம் லூஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு யோகமான காலகட்டம். பணம் வந்து, அதாவது பணம் மழை கொட்ட போகுது அப்படிங்கிறத பற்றி உறுதியாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு டைம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வீடு வச்சுருந்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வாங்குற அளவுக்கு கூட யோகம் நல்லா இருக்குது. நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு கண்டிப்பாக போயிடுவீங்க இந்த டிரான்சிட்டில். ஸோ எதை தொட்டாலும் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து மகர ராசிக்கு உறுதியாக சொல்லலாம். மகரம் சிகரம் ஏறக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டம். அதாவது அடுத்த வருஷத்தில் ஜனவரி பிப்ரவரி இந்த 2 மாதம் மட்டும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகளை வந்து அதிகமாக பண்ணுவீங்க. அந்த செலவுகளை வந்து குறைச்சிக்கணும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம். ஸோ இதை தவிர இந்த 12 மாதமே வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படிங்கிறத பற்றி உறுதியாக சொல்லலாம். கும்பராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார். உங்களுக்கு 7ரை சனி ஏற்கனவே ஆரம்பித்து ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட இருக்குது. இப்போ வந்து 7ரை சனியோட தாக்கம் வந்து மறுபடியும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து குரு பகவான் வந்து 5ஆம் வீடை விட்டு 6ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 6ஆம் வீடுங்கிறது வந்து ருணரோக சத்துருஸ்தானம், அதாவது நோய் எதிர்ப்பு, கடன், வியாதி. அதனால் நீங்கள் வந்து ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சனி 2ல் இருக்கிறதால பண பிரச்சனைகள் வரலாம். அதனால் பண விஷயத்துலேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, ஷூரிட்டி கொடுக்காதீங்க. ஏன்னா வந்து அந்த கடனை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கக்கூடிய லெவலுக்கு வந்து டைம் வந்து மாறிடலாம். அதனால் பணம் வந்து நல்ல ஒரு தனியாக செலவழிக்கக்கூடிய காலகட்டமாக தான் கும்பராசிக்கு இருக்குது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இன்னுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய சுயஜாதகம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில், அதுவும் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கில் வின் பண்ண முடியும். இல்லைனா பேசாமல் நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு அந்த பணத்தை வந்து பாதுகாத்துக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அதே மாதிரி நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் வந்து ஏற்கனவே வாங்கின ப்ராப்பர்ட்டியில் ப்ராப்ளம் இல்லை, புதுசாக வாங்கினீங்கன்னா அது வந்து ஒரு வில்லங்கமான ப்ராப்பர்ட்டியை வாங்கி மாட்டிப்பீங்க, லீகல் கேஸ் கூட போகலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் எப்போ கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டம், அதாவது அடுத்த வருஷத்தில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த 3 மாதம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டம் தான். நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிட்டு உங்களுடைய ப்ரியாரிட்டிஸை மாற்றிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து ஹெல்த்துக்கு கொடுங்க, அதுக்கு அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப் கொடுங்க. பணப்பிரச்சனைகள் வந்து இருக்க தான் போகுது. கடனை வந்து அதாவது தேவைன்னா வாங்குங்க, பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இப்படி பண்ணிட்டாலே நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சியை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். மீனராசிக்கு ஒரு யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜென்மசனி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. 7ரை சனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கிட்ட இருக்குது.
இந்த சமயத்தில் குரு பகவான் வந்து 4ஆம் வீட்டை விட்டு 5ஆம் வீட்டுக்கு வராரு. குரு பலம் அப்படிங்கிறது வந்து குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கறது தான் மிகவும் சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும். உங்களுக்கு கடந்த 7 வருஷமாகவே குரு வந்து உங்கள் ராசியை பார்க்கல, அதனால நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதுவும் 7.5 சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் கடந்த 3.5 வருஷமாக நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். லாஸ்ட் 1 வருஷத்தில் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். குரு 5ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பது வந்து உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளத்திலேருந்து கம்ப்ளீட்டாக ரிலீஃப் கொடுத்துன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு யோகமான காலகட்டம். நிறைய ஒரு ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் மீனராசிக்காரங்க இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட்டு ஈஸியாக வெளில வந்துடுவீங்க. குரு பகவானுடைய பார்வைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பவர் இருக்குது. வேலையில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையான, வேலை மாறணும், 5 வருஷமாக ஸ்டக் ஆகிட்டேன், வேலை கிடைக்காம ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து புதுசாக இன்னொரு வேலை வந்து கண்டிப்பாக இந்த பீரியட் வந்து கிடச்சிரும். ஸோ ஆக மொத்தத்தில் எவ்வளோ தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை விட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொன்றா வெளில வர ஆரம்பிச்சிடுங்க. ஹெல்த் ப்ராப்ளத்தை விட்டு வெளில வர ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை விட்டும் வெளில ஆரம்பிச்சிடுங்க. கடனை வந்து ஈஸியாக பைசல் பண்ணிவிடுவீங்க. வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதுவுமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நல்ல சுபகாரியங்கள் நடத்தலான்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் பண்ணலாம். ஏன்னா குரு 5ல் இருக்கிறது வந்து சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டம் தான். ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்க போது. கடந்த ஒரு 7.5 சனியால் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க. 7.5 சனியோட தாக்கத்திலேருந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்து நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல வளர்ச்சியும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இது வரைக்கும் இந்த குரு பயிற்சி நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.